சினிமா விட்டு போகும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி அந்த டைலாக்ல நல்லா இருந்துச்சு. எஸ்கே சொல்றது சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து சொல்லிட்டு போறாருல, என்ன ஒரு பட்டத்தை அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அந்த டைலாக் தான் ப்ரோ சொல்றேன். நிஜமா நீங்க ஏத்துக்கிறீங்களா அது? தளபதி தான் ப்ரோ எப்பயுமே. தளபதி தாண்டி தளபதி இடத்துல வேற யாரும் வர முடியாது. சிவகார்த்திகேயன் அது வேற. அது வேற. ஏன்னா அது இன்னைக்கு ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. அது எப்படி சொல்லலாம்? தளபதி தான் ப்ரோ எப்பயுமே. தளபதி தான். இவர் இடத்துல அவர் வர முடியாது. அதான் அவர் இடத்துல வேற ஒருத்தர் அந்த மாதிரி வர முடியாது. அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் வரணும். கஷ்டப்பட்டு இன்னும் ரொம்ப நாள் இன்னும் நிறைய ஹீரோ எல்லாம் இருக்காங்க. தனுஷ் இதோட பயங்கர ஹார்ட் ஒர்க். காம்படிட்டர் சிம்பு இருக்காங்க, தனுஷ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நல்லா கஷ்டப்பட்டு வந்தா. ஏன்னா எஸ்கே விட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. பயங்கர உயிரை கொடுத்து நடிக்கிறவங்க. விக்ரம்னா சொல்லணும்னா தங்களான்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு அந்த இது போய் சேரலன்னு தான் சொல்லுவேன். ஓகே, சோ அப்ப நிறைய பேர் இருக்காங்க. தளபதி ஃபேனா நீங்க சொல்றீங்க இதை கரெக்டா? ஓகே, எஸ்கே கிட்ட வந்து அவர் சொல்றாரு அடுத்தது நீங்க பாத்துங்க, அது அக்செப்ட் வந்து அவர் அரசியலுக்கு மீன் பண்ணுவாரு. இவர் வந்து அடுத்த ஸ்டார் ஆகிறதுக்காக இவர் வந்து இவரை சொல்லிப்பாரு. ரெக்கமெண்டேஷன் யாருமே ஏத்துக்க மாட்டேன்றாங்களா? அதுதான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்லா பண்ணா நல்லா இருக்க போறாங்க. ஏன்னா இதை விட ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க? எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே தனுஷ் இருக்காங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே வந்திருக்காங்க. அதுக்காக சொல்றேன் நான். அதான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருப்பாங்க. இது எல்லாமே நேரம் தான் முடிவு போகணும். கரெக்டா? அவங்க சூஸ் பண்ற கதை எல்லாமே அவங்க சூஸ் பண்றதுதான். சரி ப்ரோ, தேங்க்யூ. ஒரு ஸ்பீச் பயங்கரமா நேத்துல இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. அடுத்தது விஜய், அது எஸ்கேன்றாங்க. அது அதெல்லாம் முடியாது சொன்னா. we are true விஜய் ஃபேன்ஸ் ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஒரு நல்ல ஆக்டர் தான் ப்ரோ. எங்களுக்கும் ஒரு பிடிக்கும். நாங்களும் ஒரு படம் சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்போம். இவரு நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வருது ப்ரோ. எல்லா விஜய் படமும் நான் ஃபர்ஸ்ட் விஜய் பாக்குறதுனால இல்லையா கண்டிப்பா போய் பார்ப்பேன் தியேட்டர்ல போயிட்டு. ஆனா அந்த இடத்துல வருது கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம் தான் தெரியல. அவர் வந்தா மட்டும். ஏன்னா அவருக்கு அப்புறமா இன்னும் நிறைய நடிகர்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக சூர்யா வேணா வரலாம் ப்ரோ. அடுத்த மேபி சூர்யா வரலாம். ஆனா அவருக்கு இருக்காரு. தனுஷ் வேணா வரலாம். அவ்வளவுதான். சிவகார்த்திகேயன் வரலாம். அவர் இன்னும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த நல்ல ஒரு மாஸ் படம் கொடுத்தா மேபி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி அக்செப்ட் கிடையாது. அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. விஜய் ஃபேனா நான் அக்செப்ட் பண்ணல. அவ்வளவுதான். சரி, ஓகே ப்ரோ. மத்தவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ். அடுத்த இளைய தளபதி சிவகார்த்திகேயனா சார்? ஏன் சிரிக்கிறீ? இல்ல அப்படி இல்ல சொல்றேன். குழந்தைங்களாம் சிவகார்த்திகேயன் தான் பிடிச்சிருக்கு. விஜய்க்கு அப்புறம் விஜய் போயிட்டாருன்னா மேபி அவர்தான் வரலாம். சிவகார்த்திகேயன் அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே ஒருத்தர் கை காமிச்சாலும் ஈஸியா வந்துடலாம். கரெக்டா? அப்படின்னு சொல்ல முடியாது. ரெக்கமெண்டேஷனா அப்படி கூட இருக்கலாம். அது அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் தள்ளி விடுறது சிவகார்த்திகேயன். கஷ்டப்படாம. இல்ல நீங்க ஏன் சிவகார்த்திகேயன் போயிட்டீங்க திடீர்னு? விஜய் இல்ல நேத்துல இருந்து அதானே கேக்குறாங்க. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களா கஷ்டப்பட்டு. தனுஷ் இருக்காரு, அதுக்கப்புறமா விக்ரம் இருக்காங்க. காமெடி ட்ராக்னு போட்ட சிவகார்த்திகேயன் தான காமெடி ட்ராக் பெஸ்ட் காமெடி ஆக்டர். அப்படினா அந்த அதான் இன்னும் சொல்றேன். ஹீரோயிசம் சரி, காமெடி அந்த ஹியூமர்லாம் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் தானே இருக்கு. சோ விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் இருக்கு. ஓகே ஓகே. விஜய் அடுத்தது எஸ்கேன்றாரு. அது யாருமே எஸ்கேக்கு பதிலா வேற யாருன்னா போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு சின்ன ரோல் ஒரு பக்கம் இல்ல, என் வேலையை நான் விட்டுட்டு போறேன் உங்ககிட்ட, நீங்க ஏத்துப்பீங்களா? அதுதான் சொல்றேனே. எஸ்கேக்கு பதிலா வேற யாருன்னா அது இப்ப அது இடத்துல வந்து வேற யாருன்னா போட்டுக்கலாம். பெரிய ஆக்டர்னா போட்டுக்கலாம். ஏன்னா தளபதின்றது பெரிய எப்படி வந்தாரு தெரியும். எஸ்கே வந்து இப்ப வளர்ந்து வராரு. அந்த ஒரு பெரிய ஆக்டர் கூட வந்து எஸ்கே போட்டு போல அந்த சீன்ல வேற யாருன்னா அந்த கேமரோல வேற யாருன்னா போட்டுக்கலாம். உங்ககிட்ட விட்டு போறேன்னு சொல்றாருல, அந்த ஒரு டைலாக் தான். மற்றபடி வெங்கட் பிரபு அடுத்த படம் எடுக்கிறாருல, ஒருவேளை அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ட்விஸ்ட் படம் எஸ்கே வந்து அடுத்தது நீதான் அப்படின்னாரு. அது எப்படி ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன் சார். நீங்க நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு எஸ்கே கிட்ட இருக்கு தாராளமா இருக்கு. ஆனா என்ன ஒரு வருத்தம், தளபதி நெக்ஸ்ட் வேற அரசியல் போறாரு அப்படிங்கறதா வருத்தமா இருக்குது. இது கடைசியில பயங்கர ட்ரீட்டா கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி விஜய் மேடம் சார் ஆகலாம். அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப்ல விஜய் ஃபேன்ஸ் அதை எப்படி டிசர்வா எடுத்துக்கிறீங்களா? எப்படி? he is good he can be. ஓகே, thank you. Sure, thank you. அடுத்த விஜய் வந்து சிவகார்த்திகேயனா? அப்படி இல்ல ஆக்சுவலி சீன் இருக்கு 2-3 அந்த மாதிரி. பட் அப்படிலாம் அவங்க ரிவீல் பண்ணல எதுவும். நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி, எல்லா ஹீரோஸோடதும் ஃபைன். தேங்க்யூ மேடம். இந்த சிவகார்த்திகேயன் விஜய் யார் மேடம்? அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரட்டும், நல்லது தானே. யாராவது நல்ல ரோல் பண்ணாலுமே சூப்பர் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாம வந்துடலாம். கரெக்டா ஹார்ட் ஒர்க் இல்லை, கண்டிப்பா எல்லாருமே அவங்க பண்றதுக்கு பண்ணதான் செய்வாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.